அவர் சிந்திக்க வேண்டும். அண்ணல் அம்பேத்கரா அல்லது திமுக கூட்டணியா? ஒரு பக்கம் அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறார், இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி இருக்கு. அதை எதை தேர்வு செய்ய போகிறார் என்று எங்களுக்கு தெரியல. ஆதவர்ஜுன ஒரு புக் எழுதி அதை வந்து விசிக தலைவர் திருமாவளவன் வெளியிடுவதா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மறுப்பு தெரிவிச்சு அதை வந்து தாவேக தலைவர் விஜய் வந்து வெளியிடுறாரு. ஒரு போலே அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தேசிய தலைவர், எங்கள் கட்சியினுடைய கொள்கை வழிகாட்டி, ஐடியாலஜி. அவரை ஒரு சிலர் ஏதோ பட்டியலின தலைவராக அது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் பட்டியலின தலைவர் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு தேசிய தலைவர். மகாத்மா காந்தியை போன்ற ஒரு தலைவர் அம்பேத்கர் அவர்கள். அவர் புத்தகத்தை வெளியிடுவதில் இதைவிட ஒரு மகிழ்ச்சி, இதே ஒரு சந்தோஷம் என்ன இருக்குமா? அந்த நிகழ்ச்சியை திருமாவளவன் அவர்கள் புறக்கணிக்கிறார் என்றால் அப்போ அண்ணல் அம்பேத்கருக்கு அவர் கொடுக்கின்ற மரியாதை அவ்வளவுதானா? அவர் சிந்திக்க வேண்டும். அண்ணல் அம்பேத்கரா அல்லது திமுக கூட்டணியா? அது யார் வேணா பண்ணிட்டு போட்டோம், அதனால என்ன இருக்கு? ஒரு பக்கம் அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறார், இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி இருக்கு. அதை எதை தேர்வு செய்ய போகிறார் என்று எங்களுக்கு தெரியல. அதுதான் நமக்கு தெரியும். புரிந்து போறதெல்லாம் வந்து தூர் வாரணும்னு சொல்லி தூர் வாரத்துல எதுவும் கணக்குல மட்டும் காமிச்சு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து கடந்த 10 ஆண்டுகள் கணக்கு மட்டும் காமிச்சிருக்கிறாங்க. எல்லாம் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே கிரவுண்டில் எதுவும் நடக்கல. கிரவுண்டில் நடந்ததுன்னா தண்ணி மட்டும் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கிறோம். ஒரு உதாரணம், என் பின்னாடி இருக்கிற திண்டிவனம் அரசு பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இது எங்கே கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏரிக்குள்ளே கட்டுறாங்க. திண்டிவன ஏரிக்குள்ள பேருந்து நிலையம் பார்த்தா தெரியுது. இதுதான் ஏரி, இது பேருந்து நிலையம். இதற்கு நான் 26/7/2023 அன்று மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் போட்டேன். இது மாதிரி கட்டாதீங்க, இங்கே வெள்ளம் வரும், இது ஏரி வந்து முக்கியமானது, நம்ம பாதுகாக்கணும், வருகின்ற காலத்தில் கடுமையான பாதிப்பு வரும், இதெல்லாம் சொல்லியும் ஆட்சியாளர் வந்து கேட்கல. ஏன்னா இது வந்து அரசியல்னா என்ன? அரசியல் கட்சிக்காரங்க வந்து மாத்திட்டு அவங்க இந்த பேருந்து நிலையத்தை சுத்தி இடத்த வாங்கி போட்டாங்க. இடத்த வாங்கி போட்டதுனால அவங்க வந்து எல்லாம் கூட்டா சேர்ந்துக்கிட்டு இங்கதான் பேருந்து நிலையம் கட்டணும்னு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. இது வந்து ஊழல், மிகப்பெரிய ஊழல். அவங்க சொந்த சுயநலத்திற்காக ஏரிக்குள்ள யாராவது கட்டுவாங்களா? எத்தனையோ தீர்ப்புகள், உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகள்லாம் இருக்கு, ஏரிக்குள்ள எதுவும் கட்டக்கூடாதுன்னு இருக்கு. ஆனாலும் அதை மீறி இந்த அரசியல்வாதிகள் அழுத்தத்தின் காரணத்தால இங்க புதிய பேருந்து நிலையத்தை இங்க ஏரிக்குள்ள கட்டி இன்னைக்கு தண்ணி உள்ள பேருந்து நிலையம் இப்ப இன்னும் கட்டிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள தண்ணி உள்ள போயிருக்கு. அப்ப கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நிலையில இருக்கும் பாருங்க. அப்போ இது கண்டிக்கத்தக்கது. இதுக்கு நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்கணும். இந்த பேருந்து நிலையம் இங்க வரக்கூடாது, இது ஏரியாவே இருக்கணும். இதே போன்ற ஏரிகளை தூர்ந்து வழித்தடங்கள் எல்லாம் தூர்ந்த காரணத்தால் தான் தண்ணி எல்லாம் ஊருக்குள்ள வந்துகிட்டு வீடு உடைமைகள் எல்லாம் அடிச்சிட்டு போறது. இப்போ திண்டிவனம் நகரத்தில் பார்த்தா பல பகுதிகள் வந்து மூழ்கி இருக்குது தண்ணியில. வீடுகள்லாம் நாசமாயிட்டு, பொருள்லாம் சேதமாயிட்டு இருக்குது. இது இப்ப அது பஸ் ஸ்டாண்டு, அங்க கலெக்டர் ஆபீஸ் எல்லாமே அங்க ஏரியில இருக்கு. அது எல்லாமே 5 அடி தண்ணியில இருக்கு. விழுப்புரத்துல இருக்கு. திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ் ஏரியில தான் கட்டியிருக்கு.